நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம். இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பல நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. உலக அளவில் பல மாறுதல் நடக்கப் போகின்றன. அது நமக்கு நடக்காமல் இருக்குமா? ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த இடையில்பட்ட காலகட்டத்தில் குரு மற்றும் ராகுவின் தன்மை மாறுது. பட் பிரதானமாக 2.5 வருஷம் நின்று நிதானமாக பொறுமையாக போகிற சனி. ஏன்னா இது செய்யும் இந்த தாக்கம் அதிகமாக மனிதர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள் கிரகங்கள் இருந்தாலும் இதில் நமக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக, சொத்து சுகங்கள் வாங்கலாமா அது சம்மந்தப்பட்டது, உடல் நிலை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை என்பது வரமா, அந்த வரம் எங்களுக்கு கிடைக்காதா, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உடல், அதாவது எவ்வளோ உழைப்பு இருக்கோ உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊதியம் எப்பொழுது கிடைக்கும் என ஏங்கிட்டு இருக்கிற பல பேர். எங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்காதா, நாங்கள் இடம் வீடு சொத்து வாங்கக்கூடாதா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமா, ஒரு பூர்வீக சொத்து கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் மக்கள் மனதில் ஓடி இருக்குது. அதை அனுபவிக்க உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அது யாருக்கு என்னென்ன காலகட்டம். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கலாம், தசாபத்தியும் சேர்ந்து வந்துட்டால் இன்னும் மக்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அதுக்குண்டான சம்பவத்தை பார்க்கலாம். நிறைய பேர் புது தொழில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார் வேணாங்க, நான் புது தொழில் பண்ணுறேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலே பல தடைகள் பல முடக்கங்கள் இருந்திருக்கு. அதோட தன்மை என்ன? பொதுவாக உங்களுக்கு என்ன இறை வழிபாடு தேவை இந்த காலத்தில்? ஏன்னா சனி என்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 3, 7, 10 இந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ நிறைய எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துருது இல்லையா? அதனால் இந்த கிரக அமைப்புகள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் பலதரப்பட்ட இது. அதில் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியம். அதுதான் இங்கே சூட்சமே. முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உண்டான நல்ல விஷயம் காத்திருக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மாசனம் காத்திருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏனால் அஷ்டம சனி அடியோட விலகுது. சனி வக்ர காலகட்டத்தில் பல யோகங்கள் நடக்கிறது. அதில் முதல் நல்ல விஷயமே உங்களுக்கு தான். அஷ்டம சனி ஆட்டி படைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அது இல்லை. முதல்ல நல்ல விஷயம், சுபமான நிறைய விஷயங்கள் நடக்கிற காலகட்டம். உங்களுக்கு தலைமை பொறுப்பு வருகிற கால சூழ்நிலைகள், மன தைரியம் பிறக்கின்றன, அங்கீகாரம் கிடைக்காது, உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற சூழ்நிலைகள். பொதுவாக சிம்ம ராசினாலே தைரியம் மிக்க ராசிங்க. குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருக்கணும். ஏன்னா குடும்பத்தை தோளில் தாங்குற ராசி, மற்றவங்களுக்கு உழைக்க காத்திருக்கிற ராசி, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ராசி. ஆனால் சுய கௌரவத்தை 1% கூட விட்டு கொடுக்காது. கௌரவம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும். இந்த ராசிக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் தான் மன நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தார். மன நெருக்கடி விலகும் காலகட்டம் வந்தாச்சு. எந்த சிம்மராசி கேட்டாலும் சொல்லுவாங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறப்பாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் விலகிற காலகட்டம் வந்தாச்சு. சிம்பிள் பரிகாரம், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணத்தான் குறையும். வீட்டில் தண்ணி அடைச்சி வைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற தண்ணி லீக் ஆகக்கூடாது. காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பயன்படுத்தி விடுங்கள். 3 மாதத்துக்கு நடக்காதீங்க. முதல் பரிகாரம். இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுப்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல திருமண பாக்கியம் ஏற்படுகின்றன. அக்டோபர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருமண வரன் ஃபைனலைஸ் ஆயிரும். இந்த ராசிக்கு தாங்க பல டைம் திருமண பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி வந்து நின்றது. எல்லாமே ஒத்து வந்ததுங்க, இல்லைன்ட்டாங்க. பெண் வீட்டாரெலாம் பாவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில அவமானங்களும் ஏற்பட்டுருச்சு. சொந்த பந்தத்தில் இப்படி பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசி நின்றுச்சேங்கிறது. ஆண் பெண் இருவருக்கும் அது கிட்டத்தட்ட 28-30 வயசு பக்கத்தில் வருகிற அந்த பெண்மார்கள், ஆண்மார்கள் அதோட ஜாஸ்தி ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி திருமணம் அப்படிங்கிறது இது. இப்போ இந்த திருமணம் இது மட்டுமா, ஆல்ரெடி திருமணம் கல்யாணமாகி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் லைஃப்பில் பார்ட்னர்ஷிப்பில் பல பிரச்சனை. அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியல, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். இது ஒரு நம்பர் 1. இல்லை ஒன்றா இருக்கும் ஆனால் மனதளவு தனித்தனியாக இருக்கும். ஏன் வாழ்கிறோன்னு சொல்கிறேன். இது மாதிரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரியது. இப்போ தான் அது ஒரு பாயிண்ட் வருது. கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்க, இல்லை ஒத்து வரலைன்னா அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். முதல்ல திருமணம் நல்ல விஷயம் என்ன, திருமண வரன் வருகிறது. மனதுக்கு பிடித்த வரனாக வருகிற சூழ்நிலைகள். திருமணம் உறுதியாகும் தன்மை உண்டு. பொதுவாக ராகு கேது பரிகாரம் இல்லாமல் இந்த ராசிக்கு திருமணம் இல்லை. என்ன ராகு கேது பரிகாரம்னா கோச்சாரத்தில் செய்கின்றது. நிறைய பேர் ராகு கேது ஜாதக ரீதியாக இல்லை, கட்டத்தில் இல்லை, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. கோச்சாரங்கிறாங்க. கோச்சாரம் அவர் எதுக்கு அஷ்டம சனிக்கு ஏன் பரிகாரம் பண்ணுறீங்க? அது கோச்சாரத்தில் இருக்கா? முக்கியம் ரொம்ப. அடுத்து இந்த ராசிக்கு திருமணம் உண்டு. கணவன் மனைவி அந்நியுனத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து இந்த ராசிக்கு இவருங்க நல்ல விஷயம் என்ன சார், வண்டி வாகனம், இடம், சொத்து சுகங்கள் ஏற்படுகிற காலகட்டம். எதாவது ஐடியா இருக்கா? ட்ரை பண்ணுங்கள். ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும்.
இப்போ தாங்க சொத்து வாங்க அமைப்பு சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைப்புகள் தானாக தேடி வருது. அதிர்ஷ்ட கதவை தட்டுதுன்னு சொல்லலாம். ஒரு இடமோ வீடோ வண்டியோ பார்க்கலாம். அந்த வண்டி வாகனத்துலேருந்து மணி ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் பாருங்கள். நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறவங்களும் இப்போ நிறைய இது பார்க்கலாம். அப்போ சொத்து சுகத்தை வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. தைரியமாக பாருங்கள். அது ஜாதக ரீதியாக என்ன தசை, என்ன இதில் என்ன வாசல் எடுக்கலாம், அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ராசிப்படி பொதுவாக இருக்கும். கிழக்கும்பாங்க, அது பொது கட்ட ரீதியாக பார்க்கணும். இப்போ கிழக்குங்கிறது அது பொதுவாக எடுக்கக்கூடாது. சரி, இப்போ இடம் வீடு சொத்து ஓகே, வேலை எப்படி சார் இருக்கும்? இந்த ராசி தாங்க சில காலமாக பார்த்திங்கன்னா உழைத்து உழைத்து ஓடா தேர்ந்த ராசி. நிறைய பேர் வேலையை விட்டுறலாமான்னு கேட்டது பல பேர். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கலேன்னு கேட்டது. ஆக மொத்தம் வேலையே ஒரு தொல்லை தூக்கி தோல்ல ஓட்டுற மாதிரி. ஏன்னா வேலை இருந்தால் 2 ஆள் செய்கிற வேலை 3 ஆள் செய்கிற வேலையை செய்கிறோம். அதாவது இந்த ராசிக்கு வேலை தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையா? 2 ஆள் செய்கிற வேலை 3 ஆள் செய்கிற வேலை. நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை வேலை இருக்குது. ஆக மொத்தம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வேலை எனக்கு இருக்குது, எனக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி இருக்குது, சிறப்பாக இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ வேலை இல்லாதவங்க வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உறுதியாகக்கூடிய சூழ்நிலைகள், கடன் என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வருகிற காலகட்டம். கடன் அடைச்சி வெளியே வரணும். இல்லை ஒரு சில கடனை வாங்கணுங்கிற, கடன் வாங்கினா சொத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நல்ல காலம் வேலையில் பிறந்திருக்குன்னு தைரியமாக சொல்லலாம். துணிந்து செயல்படுங்கள். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வருகிற காலகட்டங்கள். அடுத்து சார், இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள். நிறைய டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எங்களுக்கு பெண்டிங் இருக்குது. ஆதார்லேருந்து பேன்லேருந்து பூர்வீக சொத்து திருத்த பத்திரம் வரைக்கும், பாஸ்போர்ட் வரைக்கும் இதாக இருக்குது சார், கிடைக்குமா? அப்போ டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபமாக நடக்கிற காலகட்டம். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? நிச்சயமாக அது அந்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நிச்சயமாக கிடைச்சிடும். இதை பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை தேர்ந்து வந்துடும். உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. 8ல் சனி வக்ரம் பெறும்போது தவற விட்ட வாய்ப்பெல்லாம் பிடிச்சிக்கலாம். அந்த வாய்ப்பை திடீர்னு பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சுபமான காலகட்டம் சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ மிகப்பெரிய கேள்வி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு. சார், இந்த ராசிக்கு பிஸ்னஸ் உண்டா? நிச்சயமாக உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்குன்னா, மக்களை தக்க வைத்து கொள்ள கிளைண்ட்டு கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஆஃபர் கொடுப்பீங்களோ இதெல்லாம் இல்லை. இந்த குரு 12ல் இருக்கும்போது காலகட்டத்தில்னா விளம்பரம் கொடுக்கறது, ஒரு சில ஆஃபர் ரேட்டில் கொடுக்கறது, காம்படிஷனில் சர்வைவ் ஆகிறது. இப்போ லாபம் எடுக்கணும்னு பார்க்குறதா, கஸ்டமரை தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறதா? கஸ்டமரை தக்க வச்சுக்கணும். அதோட புது புது யுக்திகளை கையாளணும். இதுதான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆக சிறப்பான காலகட்டம். இந்த ராசி ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, அப்டமனு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு. இந்த ராசி இப்போ எதிரிகள் தொந்தரவு இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. எதிரிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இந்த வக்ர காலகட்டத்தில் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டு. அதில் போர் நட்சத்திரக்காக நாங்கள் போக முடியாதே, திருப்பதி வேண்டாம், அப்புறம் ஸ்ரீரங்கம் போய்க்கங்க. திருப்பதியோ அல்லது ஸ்ரீரங்கம், இந்த 2 ஸ்தலத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அற்புதமான காலகட்டம்.